வகுல்லில் முஃமினாத், முஃமினான பெண்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின், அவங்களுடைய பார்வை தாழ்த்த வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும். வயஹ்ஃபظன ஃபுரூஜஹுன், அவங்களுடைய மறைவான பகுதிகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப முக்கியமான வார்த்தை. வலா யுப்தீன் ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெண்களே உங்களுடைய ஜீனத்துகளை, உங்களுடைய அழகுகளை, அலங்காரங்களை. நம்ம அலங்காரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அலங்காரம் என்பது அப்படி எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு அலங்காரம், அப்படி அல்ல. பெண்களே ஒரு ஜீனத்து தான், அழகுதான். அந்த அலங்காரத்தை, அந்த அழகை நீங்கள் வெளிப்படுத்துவது, அதாவது ஹிஜாப் இல்லாமல் வெளியில நிக்கிறதோ, ஹிஜாப் இல்லாமல் சாதாரணமாக அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலர் நம்ம எப்படி இருக்கோம், சில சகோதரிகள் எப்படி இருக்கோம். எதற்காக இது சொல்லப்படுது? மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான். எதற்காக இதை நான் சொல்றேன்? மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக தான். அன்பானவர்களே, ரோட்ல, தெருக்கல்ல நம்மளுடைய சகோதரிகள் சிலர் எப்படி இருக்கிறாங்க? நைட்டியோட நிக்கிறாங்க, நைட் ட்ரெஸ், தூங்கக்கூடிய நேரத்தில் நாம உடுக்கக்கூடிய உடையோடு ரோட்டில் நிக்கிறாங்க, தெருவில் நிக்கிறாங்க. ஏதோ காரணத்துக்காக, அவங்க மேல தப்பு கிடையாது, அவங்கள தப்பா சொல்லல, அவங்களுடைய உள்ளம் சிறந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு எதிராக அவங்க போறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றா தலைமுடி தெரியக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு எதிராக அவங்க போறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றா அவங்களுடைய ஜீனத்தான பகுதிகள் தெரியக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு எதிராக போறாங்களா இல்லையா? ஹிஜாப்னா என்ன? ஹிஜாப் என்பது உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. எப்படி மறையணும் அது அப்படின்னா, லூஸா இருக்கணும், உடல்ல இருக்கக்கூடிய எந்த பகுதிகளும் டைட்டா தெரியக்கூடாது. ஆனா அப்படியே நம்ம இருக்கிறோம், சர்வ சாதாரணமாக தெருல நம்ம சிலர்லாம் தெருல சாரியோடய போறாங்க வர்றாங்க. அல்லாஹ் பார்க்கலையா? இன்னல்லாஹ பஸீர், இன்னல்லாஹ பஸீரும் மிம்மா தஅமலூன், நீங்கள் பார்த்து, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ கபீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிக்க போறது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குற்றம் என்று பதிவு செய்து விட்டால் நாளை மறுமை நாள்ல நம்மளுடைய நிலை என்ன?